கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் கூட உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். எங்களோடு இணைந்து நீங்கள் யாவரும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த வாரங்கள் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் அப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி ஆண்டவரே முதல் ஆராதனையில் கூட ஆண்டவரே எங்களை கலந்து கொள்ள செய்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு வருஷமாக ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த விதங்களை விவரிக்க முடியாதப்பா. எவ்வளவோ அதிசயங்களும் அற்புதங்களையும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கூட நீர் அசைவாடும் எங்களோடு நீர் ஆண்டவரே பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கரத்தில் தருகிறேன். நீரே ஆளுகை செய்யும். இப்போ ரட்சகரும் பேசும் மூலம் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்ஷடாய், எல்ஷடாய், நீ சர்வ வல்லவரே என்ற பாடல்களை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். சொல்லுங்க, எல்ஷடா, எல்ஷடா, நீ சர்வ வல்லவரே. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் ஆகும். சொல்வோம், எல்ஷடாய், 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 நீ சர்வ வல்லவரே. அமண்டடி எல்ஷடாய், எல்ஷடாய், நீ சர்வ வல்லவரே. அகிலம் படைத்தவர், அகிலம் படைத்தவர் நீதானே. அகிலம் ஆள்பவர் நீதானே. அகிலம் படைத்தவர் நீதானே. அகிலம் ஆள்பவர் நீதானே. உம்மால் எல்லாம் ஆகும். எல்ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல்ஷடாய், மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் ஆகும். எல்ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல்ஷடாய், 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 நீ சர்வ வல்லவரே. அமினப்பா, எல்ஷடாய், எல்ஷடாய், நீ சர்வ வல்லவரே. அகிலம் படைத்தவர், அகிலம் படைத்தவர் நீர்தானே. அகிலம் ஆள்பவர் நீர்தானே. சொல்லுவோம், அகிலம் படைத்தவர் நீர்தானே. அகிலம் ஆள்பவர் நீர்தானே. உம்மால் எல்லாம் ஆகும். எல்ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல்ஷடாய், 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 நீ சர்வ வல்லவரே. அம்மனடி நல்ல உற்சாகமா, எல்ஷடாய், எல்ஷடாய், நீ சர்வ வல்லவரே. உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும். உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும். மால்
எல்லாம் ஆகும். எல் ஷடாய் உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய் நல்ல உற்சாகமாய் கரங்கள் தட்டி எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே அவனப்பா. எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய் 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 எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே அமனடே. எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. ஒரு வரல சந்துரனாதி அந்தரண வளவா இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அகிலம் படைத்தவர் நீர்தானே. அகிலம் ஆள்பவர் நீர்தானே. அகிலம் படைத்தவர் நீர்தானே. அகிலம் ஆள்பவர் நீர்தானே. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய் உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய். ஆமெனப்பா. எங்கள் எல் ஷடாய் நீர் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லவர் நீரப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர் நீர் ஒருவர் ஐயா. உமக்கு ஈடாய் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஈடா நாங்கள் என்ன ஆண்டவரை தர முடியும்? இயேசுவே இந்த உடைந்த உள்ளத்தை தவிர வேற ஒன்றும் எங்களிடம் இல்லை ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை உம்மிடத்துல தருகிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே சொல்லுவோம். எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. ஆமென் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துனுங்க ஆண்டவரே. இந்த கடைசி மாதத்துலேயும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்மை நோக்கி உயர்த்துகிற எங்கள் கைகள் வெக்கப்பட்டு போகாதபடி, உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகம் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும். நீரை ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அதன் பின்புறத்தை மட்டும் நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். நாம் எதை நோக்கி ஓட வேண்டும்? நாம் எந்த ஒரு இலக்கை நோக்கி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? இங்கே ஒரு பந்தயத்தில், ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒருவன் ஓடுகிறான் என்றால் அவன் எங்கே ஓட வேண்டும்? எப்படிப்பட்ட இடத்தில் ஓட வேண்டும்? எந்த இடத்தில் வேகமாக ஓட வேண்டும்? எந்த இடத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்பதை அறிந்தவனாக, அவனுடைய இலக்கு என்ன என்பதை புரிந்தவனாக ஓடினால் மட்டுமே அவன் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயத்தை எடுக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கையின் முடிவு வெற்றியான ஒரு முடிவாக இருக்கிறதா, இல்லை தோல்வியில் முடிகிறதா என்பதை நாம் ஓடுகிற ஓட்டத்தில் தான் இருக்கிறது, நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்கிறது. இங்கே ஒருவன் சரியான ஒரு இலக்கை நோக்கி ஓடின ஒரு மனிதனை தான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை வாசித்தோமானால், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. இந்த மோசே என்கிற இந்த மனிதன், தேவ மனிதன், 40 ஆண்டுகளாக பார்வோன் குமாரத்தின் மகனாக அரண்மனையில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவன் நினைத்ததெல்லாம் கிடைத்திருக்கும், அவன் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஆனால் அடுத்த 40 வருடங்கள் பார்த்தீர்கள் என்றால் வனாந்திரத்தில் தனிமையான ஒரு மனிதனாக, எதுவும் அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நடக்கிற ஒரு மனிதனாக, சோர்வுகள், துக்கங்கள், பல துன்பங்களை அனுபவித்த மனிதனாக பார்க்கிறோம். மோசே நினைச்சிருந்தா அவன் பார்வோன் குமாரத்தின் மகனாக அடுத்த ராஜாவாக பார்வோன் இருக்கிற இடத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவன் வெறுத்து அநித்தியமான அந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் தேவனுடைய ஜனங்களுக்காக துன்பத்தை அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, அல்லேலூயா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் ஒரு பொருட்டாக எண்ணாமல் இனியாவது நம்ம தேவனுக்காக, இனியாவது நம் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று உணர்ந்தவனாக அவன் ஓட ஆரம்பித்தான். அவன் இறுதியில் அவன் வாழ்க்கை நல்ல ஒரு முடிவில் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தேவன் நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு இல்லை. தினம் தினம் ஒருவர் மரித்து கொண்டு தான் இருக்கிறார். நம்மளோடு நம்ம பார்க்கிற சகஜ மனிதர்கள் நேற்று இருப்பாங்க, இன்னைக்கு இல்லாமல் போகிறாங்க. ஏன் நம்மளை மட்டும் இந்த இடத்துல நம்ம வைத்திருக்கார் என்றால் நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நாம் இயேசுவுக்காக ஒரு ஓடுகிற மனிதனாக நாம் நிற்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மளை இன்றைக்கு வரை உயிரோடு வைத்திருக்கிறார். மோசே தான் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து ஓடினான். அந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடித்தான். அதே போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறோம்? இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவித்திருந்தாலும், பாவத்துடைய வாழ்க்கையில் பாவத்தில் இருந்தாலும், ஆனால் இனி வரும் நாட்கள் இல்லாது நாம் இயேசுக்காக ஓடினோம் என்றால், இயேசுக்காக வாழ்ந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதனாக, நம்ம எதற்காக தேவன் பிடித்தாரோ அதை செயல்படுத்தி முடித்த மனிதனாக நாம் நிற்க முடியும். அல்லேலூயா. இங்கே மோசே அதை தான் சொல்கிறார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும், பாவத்தில் இருந்திருந்தாலும், இனி வரும் நாட்களில் நாம் இயேசுவுக்காக ஓடினோம் என்றால் நாம் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்த ஒரு மனிதனாக, அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமுள்ள ஊழியனாக காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை போல நாம் எதை இழந்தால்
நாம் இயேசுவை பார்க்க முடியும். எதை உதறி தள்ளினால் நாம் இயேசுவோடு ஓட முடியும் என்பதை உணர்ந்த மனிதனாக நாம் நிற்போமானால் நம்மையும் நம் இயேசுவானவர் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி நம்மை ஜெயத்துடன் ஓடி முடிக்க உதவி செய்வாராக. யாவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இயேசு கிறிஸ்து சர்வல் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த கால வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நான் எதை நோக்கி ஓட வேண்டும்? நான் உம்மை நோக்கி, இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு மனிதனாக ஆண்டவரே எங்களை நீங்கள் மாற்றுவீராக. ஆண்டவரே இயேசுவோடு வாழ்கிற ஒரு மனிதனாக, இயேசுவை போல இருக்கிற ஒரு மனிதனாக எங்களை நீங்கள் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா ஸ்தோத்திரம், எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ அதற்குரிய ஓட்டத்தில் நான் ஓடி முடிக்க உங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரம் ஆண்டவரை பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லா பாவங்களையும் அப்பா, நெருக்கி சூழ்ந்திருக்கிற எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு அப்பா ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி ஓடுகிற ஒரு மகனாக, ஒரு மகளாக இவர்களை நீ மாற்றுவீராக. ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே கசப்புகள், ஆண்டவரே துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு முகங்களாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. நீ பிரேசிச்ச நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவசிய சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென்.